அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது இடியாப்ப மாவு. மிருதுவான இடியாப்பம் மட்டும் இல்லைங்க, இந்த ரேஷன் பச்சரிசியை வச்சு நாம் அரைக்க போகிற இந்த மாவு ஒரு வருஷமானாலும் வண்டு பிடிக்காது, ஒரு சிக்கு வாடை வராது. மேலும் இதை வச்சு மிருதுவான கொழுக்கட்டை, நீர் உருண்டை, பிடி கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, முறுக்கு, தட்டுவடை, இது போல் பல வகைகளை செய்யலாம். இந்த மாவை எப்படி முறையாக பக்குவப்படுத்துறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் எடுத்துருக்கிறது ஒரு 2.5 கிலோ அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இந்த ரேஷன் பச்சரிசியில் இந்த மாதிரி வண்டுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏதாவது நெல்லெல்லாம் இருந்ததுன்னா சுத்தப்படுத்திட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துருங்க. பச்சரிசி இல்லைங்க, ரேஷன் புழுங்கல் அரிசியாக இருந்தாலுமே இது போல் கல் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா நம்ம பிசைஞ்சு கழுவும் போது பிசுபிசுப்பு தன்மை நம்ம கையிலையும் ஒட்டாது, பாத்திரத்துலேயும் இருக்காது. அதனால் உப்பு சேர்த்து கழுவுங்க. எப்போவுமே முதல் முறை அலசும் போது நல்ல உப்பு சேர்த்து உரசி இது போல் எடுங்க. பாருங்கள், தண்ணி எப்படி கலர் வந்துருச்சு. ஒரு 7-8 முறை நான் அலசி எடுத்ததுக்கு அப்புறமா தாங்க இது போல் தெளிஞ்ச நீர் இருக்குது. இது போல் நல்லா நீர் தெளிஞ்சு வர வரைக்கும் நாம் அலசி எடுக்கணும். இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை வடிச்சிட்டு இதை வீட்டிலையே எனக்கு காயப்போடணும், எனக்கு வெயில் இல்லைன்றவங்க தாராளமாக வீட்டிலையே காயப்போடலாம். வெயிலில் தான் காயப்போடணும்னு அவசியம் கிடையாது. மேலும் நல்ல வெயில்லையும் இது போல் அரிசியை காயப்போடக்கூடாது. வீட்டிலையே போட்டிங்கனாலும் ஒரு நாள் முழுக்க நல்லா காயட்டும். வாயில் போட்டிங்கன்னா அரிசி மொறுன்னு இருக்கணும் மெல்லும் போது, அதுதான் பக்குவம். எனக்கு வெயில் அதிகமாக இல்லை, அதனால் மொட்டை மாடையில் கொண்டு போய் போட்டு ஒரு 3 மணி நேரம் விட்டேங்க, அவ்வளோதான். இது போல் மிதமான வெயிலாக இருந்ததுன்னா நீங்கள் மேலேயே மொட்டை மாடியில் போடலாம், இல்லை தரையில் வாசலில் போடலாம். அது மாதிரி போட்டு ஒரு 3-4 மணி நேரம் விட்டு எடுக்கலாம். வாயில் போட்டு பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கணும், அதான் பக்குவங்க. அது போல் இருக்கும்போது தான் மில்லில் கொடுத்து அரைக்கணும். வீட்டிலேயே மிக்சியிலே எப்படி அரைச்சி இடியாப்ப மாவு ரெடி பண்ணலான்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து வீட்டில் அரைக்கணும்னு நினைக்கிறவங்க அது மாதிரி பயன்படுத்தலாம். நான் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தால் அரிசி அரைச்ச பிறகு தாங்க அரிசி மாவுங்க அரைக்கணும். அது போல் அரைச்சிக்கோங்க. இல்லை வேறு எதுவும் அரைச்சிருப்பாங்க, நான் காத்திருக்க முடியாதுன்னா கொஞ்சம் அரிசியை கூட எடுத்துகிட்டு போங்க, வெறுமனே பச்சரிசி, அதை அரைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதை கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு அரிசி மாவுன்னு இல்லைங்க, எந்த மாவும் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த பாத்திரத்தோடையே வச்சிடக்கூடாது. நீங்கள் ஸ்டீல் பக்கெட்டாக இருந்தாலும் பிளாஸ்டிக் பக்கெட்டாக இருந்தாலும் சூடு இருக்கும், அடியில் மாவு அப்படியே திட்டாக பிடிச்சிரும். அதனால் உடனே ஒரு பேப்பர் விரித்து இந்த மாவை கொட்டி ஆற விடணும். நான் நியூஸ் பேப்பர் விரித்து இந்த மாவை கொட்டி ஆற விடுறேன். நல்லா அந்த மாவு சில்லுன்னு வர வரைக்கும் விட்டுறணும். மாவு விரித்து வச்சுருக்கிற இடத்துல ஃபேனை போட்டுக்கிட்டுலாம் நம்ம உட்காரக்கூடாது. ஸோ ஃபேன் ஓடாத இடத்துல மாவு விரித்து வைங்க. அது போல் விரித்து வச்சு கொஞ்சம் நல்லா ஆறி அந்த மாவை தொட்டிங்கன்னா சில்லுன்னு இருக்கணும். அந்த பக்குவத்தில் தான் நம்ம மறுபடியும் எடுத்து பாத்திரத்தில் வைக்கணும். இதை அப்படியே பயன்படுத்தக்கூடிய மாவு அப்படியே இருந்தாலும் இதை நீங்கள் ஜலிச்சிட்டு தான் பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தப்போ இந்த விளிம்புக்கு ரொம்ப கீழே இருந்திருக்கும். இப்போ நான் அதையே ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த விளிம்புக்கு கொஞ்சம் தான் கீழே இருக்குது. அந்த அளவுக்கு அந்த சூட்டில் மாவு அழுந்தி இருந்திருக்குது. இப்போ இந்த மாவை வறுத்து எடுத்து வைக்க போகிறோம். எப்படி பயறு வகைகள் எல்லாம் வெயிலில் வச்சாலுமே வண்டு பிடிக்குது, ஆனால் இது போல் வறுத்து எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு வருடமானாலும் பயறு வகைகள் வண்டு பிடிக்காது. அதே போல் தான் இந்த பச்சரிசி மாவையுமே நாம் வறுக்கிறோம். நான் முதல் நாள் சாயங்காலம் நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுட்டு மறுநாள் தாங்க வறுக்கிறேன். வானொலி ரொம்ப சூடு பண்ணிவிட்டு மாவை கொட்டக்கூடாது, அடியில் பிடிச்சிரும். ஸ்டீல் கடாய் வேறு, அதனால் லைட்டாக சூடான உடனே ஒரு துணி வச்சு தொடச்சிடுங்க, ஈரம் இல்லாமல். அதுக்கப்புறம் மாவை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கை தொட்டால் அந்த கை நமக்கு நல்ல கொதி தெரியணும். அந்த அளவுக்கு இந்த மாவை பொறுமையாக வறுத்து எடுக்கணும். இது போல் நான் 3/4 மாவை வறுத்து எடுத்துட்டேங்க. கொஞ்சம் மாவு வறுக்காமல் எடுத்து வச்சுருக்கிறேன், முறுக்கு இல்லைன்னா அடை செய்யலான்னு சொல்லிட்டேன். இந்த வறுத்து எடுத்து வைக்கிற மாவு எதுக்குன்னா இடியாப்பம், கொழுக்கட்டை, நீர் உருண்டை இதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். வெறும் பச்சை தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு நம்ம செஞ்சாலே அவ்வளோ மிருதுவாக இருக்குங்க. இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தில் நீங்கள் எடுத்து வைக்கணும். இப்போ வறுத்து எடுத்த மாவை மறுபடியும் ஜலிச்சிருங்க. எந்த மாவு மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் ஜலிச்சு எடுத்து பயன்படுத்துகிற பழக்கத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வறுக்காத மாவு, இதையுமே நான் ஜலிச்சு எடுக்கிறேன். இது நான் உடனே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு இதையுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம டப்பாக்கள் வைக்கிறோம். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ ஸ்டீல் டப்பாவோ இருந்தாலும் கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப சேஃபு, இந்த வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இல்லைன்னு சொன்னாலும் கொஞ்சம் அந்த ஒரு தவா ஸ்டவ் மேலே வச்சு அது மேலே வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது போல் பொருளெல்லாம் கொட்டி வைக்கலாம். நான் இது போல் சேர்த்துட்டு பாருங்கள், ஒரு வெள்ளை துணியில் ஒரு 4 கிராம்பு, ஒரு வரமிளகாய்
இதை வந்து அதில் முடிச்சு போட்டுற போகிறேன். இல்லை உங்களுக்கு காய்ஞ்ச வேப்பிலை இருக்குது, காய்ந்து போன வேப்பிலை இருக்குதுன்னா கூட அது ஒரு 4 இலையும் இது கூட சேர்த்து அந்த முடிச்சு போட்டு இது மாவில் வைக்கலாங்க. வண்டு பிடிக்காமல் இருக்கும். இது வச்சாதான் வண்டு பிடிக்காது அப்படி இல்லைங்க. இந்த மாவு நம்ம இப்படி பக்குவப்படுத்துறதுனால கண்டிப்பாக வண்டு பிடிக்காது. நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் இந்த இடியாப்ப மாவு வச்சுருந்தாலும் வண்டு பிடிக்காது. ஒரு எண்ணெய் சிக்கு வாடையும் வராது. இப்போ இந்த வறுக்காத மாவை நல்லா கொஞ்சம் காஞ்ச எண்ணெய், எள், உப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நாங்கள் இது ஒரு தட்டு வடை செய்கிறதுக்கு வைக்கிறோம். என் பையன் நல்லா அந்த பூரி ப்ரெஸ்ஸில் வச்சு அழுத்தி அழுத்தி எடுத்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது பாருங்கள். இது போல் அழுத்தி எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா அந்த ஷேப்பும் மாறாமல் அவ்வளோ நல்லா நமக்கு தட்டு வடை வந்துச்சு. இது போல் மாவு நம்ம வச்சுருந்தோன்னா அவசரத்துக்கு பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வர்றதா இருக்கட்டும், இனிமேல் வந்து லீவு எல்லாருக்குமே இப்போது விடுமுறை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு குழந்தைகளுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கலான்னு இருக்கிறோம். இது போல் மாவு அரைச்சி வச்சுட்டோன்னா தினம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வெரைட்டியும் ஈஸியாக செய்து கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக பொன்னிறமாக இது போல் வந்து தட்டு வடை செய்தாச்சு. இப்போ இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி வந்துட்டு நான் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கிறேன், ஏன்னா இதிலே வேடு கட்ட போகிறேன். லைட்டாக சுட்டால் போதும். அதாவது வார்ம் வாட்டர், நல்லா சூடாக இருக்கணும்லாம் தேவையில்லைங்க. மாவு நம்ம வறுத்து எடுத்து பக்குவப்படுத்தியிருக்கிறோம், அதனால் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும். இல்லை உங்களுக்கு வெது வெதுப்பான தண்ணீர் வேண்டாமா, பச்சை தண்ணி ஊற்றி பிசைங்கங்க. அதே போல் தான் இடியாப்பம் வரும். நான் 2 விதமாகவுமே செய்கிறேன். எனக்கு வந்து இடியாப்பம் ரொம்பவே சாஃப்டாக தான் வரும். இது நான் வந்துட்டு எப்போவுமே வேடு கட்டி தான் இடியாப்பம் செய்வேன்றதுனால லைட்டாக சூடான உடனே அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துப்பேன். ஸோ அப்போ நமக்கு ஊற்றி பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மிச்ச தண்ணியில் வேடு கட்டி வச்சிட்டோன்னா அது கொதி வந்து மேலே ஆவி வரும். அந்த ஆவியில் இந்த துணி மேலே நான் இடியாப்பம் பிழிஞ்சிடுவேன். அப்போ கொஞ்சம் பெருசாக இடியாப்பம் பிழியலாம். இப்போ ரீசெண்டாக வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில், இப்போ எல்பிஜி தட்டுப்பாடுனால நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், இண்டக்ஷன்லாம் பயன்படுத்துகிறோம். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சு என்னெல்லாம் செய்யலாம், அதில் இடியாப்பெல்லாம் எப்படி செய்யலான்றது வரையும் நான் போட்டிருக்கிறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ எடுத்து பார்த்து பயன்பெறுங்க. இப்போ இந்த வார்ம் வாட்டரை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாவில் கலந்துக்கோங்க. 2 கப்பு நான் மாவு எடுத்துருக்கிறேன். 2 கப்பு தண்ணீர் எனக்கு பயன்படுது. ஸோ இதை நம்ம கையிலேயே பிசைஞ்சிடலாங்க, ஏன்னா தண்ணியெல்லாம் சூடெல்லாம் கிடையாது. சும்மா லைட்டு வெது வெதுப்பான தண்ணீர். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இது போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாம் இடியாப்ப குழலில் அதை சேர்த்து நம்ம புழிய வேண்டியது தான். மிருதுவாக இடியாப்பம் இருக்கும். சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா கூட அந்த இடியாப்பம் சாஃப்ட்னஸ் வந்து குறையாது. இந்த அளவுக்கு மிருதுவாக மாவு பிசையணும். ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப தளத்தளனும் பிசைஞ்சிடக்கூடாது. பிசு பிசுன்னு வந்துடும் இடியாப்பம். நான் இந்த முறுக்கச்சியில் தாங்க பிழிய போகிறேன். நல்லா ரொம்ப மெலீஸாக வரும், அதனால் இதுலேயே பிழிஞ்சிடுறேன் நான். பாருங்கள், இடியாப்பம் பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். கஷ்டப்பட்டு பிழிகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஈஸியாக வந்தால் தான் இந்த இடியாப்பம் சாஃப்ட்னஸ் இருக்கும். பாருங்கள், தட்டில் நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன். எவ்வளோ நல்லா வருது, அந்த நூல் அருந்து போகாமல் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இது போல் வரணும். ஸோ இதுதான் இந்த மாவோடைய பக்குவம். நான் இப்போ எனக்கு அந்த துணி மேலே நல்லா ஆவி போகுது பாருங்கள், அந்த பக்குவத்தில் நாம் பிழியணும். ஒரு குழலும் ஒரு இடியாப்பம் பிழிஞ்சிடலாங்க. ஆளுக்கு ஒரு இடியாப்பம், ஈஸியாக வேலை முடியும். மூடி போட்டு ஒரு நிமிஷம் போல் நம்ம விட்டோன்னா கடகடன்னு நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துடலாம். இல்லை இட்லி தட்டு வச்சு நம்ம இட்லி தட்டுக்குள்ளே இட்லி மாதிரியே கூட பிழிஞ்சு வச்சு எடுக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஸோ இது போல் இடியாப்பம் செய்யலாம். இதுலேயே கொஞ்சம் மாவு எடுத்து நான் உங்களுக்கு உருண்டை செய்து காமிச்சிருக்கிறேன். அதாவது கொழுக்கட்டை. வெறுமனே ஒரு நீர் உருண்டைனா அதிலே பருப்பு வெங்காயம் எல்லாம் தாளித்து போட்டு மாவு பிசைஞ்சு நீர் உருண்டை செய்யலாம். அதுபோல் இதில் மிச்சம் இருந்த மாவை வெறுமனே உருண்டை செய்து அதே துணி மேலே ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா மிருதுவாக ஒரு நூலும் நல்லா வர மாதிரி நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடியாப்பத்தை நம்ம தாளித்து சாப்பிடலாம், இல்லை குழம்போடு வச்சு சாப்பிடலாம், தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடலாம், தேங்காய் பூ சேர்த்து சாப்பிடலாம். இந்த உருண்டையும் எப்படி பந்து போல் அப்படி வந்திருக்கு பாருங்கள். பிடி கொழுக்கட்டை இல்லை நமக்கு பூரண கொழுக்கட்டை செய்கிறது எல்லாமே இந்த மாவில் ரொம்ப பக்குவமாக வரும். விரிசல் இருக்காது, அதே போல் ரொம்ப மிருதுவாக இருக்கும். நான் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து இதை சாப்பிட்றது. இது போல் நமக்கு ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சோன்னா பல வகை சமையலை நாம் செய்யலாம். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாவு ரெடி பண்ணுற விதத்தை செய்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த இடியாப்ப மாவு பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.